இங்க பாரு, இதுக்கு மேலேயும் உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் 100-200 என்னால கெஞ்சிட்டு இருக்க முடியாது. நாளைல இருந்து நான் வேலைக்கு போறேன். சுயமா சம்பாதிச்சு என் சொந்த கால நிக்க போறேன். எதுக்கு தேவையில்லாம வேலைக்கெல்லாம் போயின்னு வீட்டில் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம்ல. ஓ, நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும். எங்க நான் வேலைக்கு போய் உன்னோட நிறைய சம்பாதிச்சு உன்னோட பெரிய ஆளாயிட போறேன்னு உனக்கு பொறாம அதானே? அதனால நான் வேலைக்கு போவேன்னு சொல்றேன். அதெல்லாம் இங்க நடக்காது. நாளைக்கு நான் கண்டிப்பா வேலைக்கு போயே தீருவேன். என்ன வேலைக்கு போயிட்டு வந்துட்ட போல, ஜாலியாக இருந்ததா? அது ஏன் கேட்குற? வேலைக்கு ஜாயின் பண்ண முதல் நாள் கூட பார்க்காம அந்த டிஎல் 5-6 ஃபைல் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். 2 ஃபைல் தான் பார்த்துருந்தேன். அதுக்குள்ளே மதியானம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அவன் வந்து இன்னும் இம்ம நேரம் ஆகுது 2 ஃபைல் தான் பார்த்துருன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறான். சரி மதியானம் தான் ஆயிடுச்சேன்னு லஞ்சு சாப்பிட்லான்னு உட்காந்தேன். அதுக்குள்ளே அந்த மேனேஜர் சொட்ட தலையை வந்து டைமுக்கு வேலையை மட்டும் முடிக்க மாட்டீங்க, டைமுக்கு சாப்பிட மட்டும் வந்துருங்களான்னு கண்ணா பின்னான்னு கண்ட மெனிக்கு திட்டுறான். நம்ம வீட்டில் நான் என் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுக்கின்னு நினச்ச நேரம்லாம் சீரியல் பார்த்துக்கின்னு ஜாலியாக படுத்துக்கின்னு இருப்பேன். அங்கே நடனா 2 நிமிஷம் கூட ஃப்ரீயாக உட்கார கூட விட மாட்டேங்கிறானுங்க. இங்கே வீட்டில் எல்லாரையும் நான் தான் கண்ட மெனிக்கு திட்டின்னு இருப்பேன். அவனுங்களாம் யாருன்னே தெரியல, கண்ணா பின்னான்னு திட்டுறானுங்க. இல்லை இனிமேல்லாம் என்னால் முடியாது. உனக்கு நான் வீட்டில் வேலை செய்யறது இல்லாமல் உனக்கு வேலைக்கு வேறு நான் போய் சம்பாஷணம் வந்து தரணுமா? அதெல்லாம் முடியாது. நான் இனிமேல் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். வீட்டில் தான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். நான் எப்படி உன்னை வேலைக்கு போக சொன்னேன்?